பெருமாள் ஸ்ரீரங்கநாதன் கண்ணபிரான் அவனே நமக்கு பறை. இந்த பறைங்கிற வார்த்தை இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த வாசிக்கிற கருவின்னு நினைப்பாங்க. அது இல்லை. பறை அப்படிங்கிறது மோட்சம். அந்த மோட்சத்தை தரக்கூடியவன் அவன்தான், மோட்சமே அவன்தான். இது எப்போ ஆண்டாள் சொல்கிறான்னா 12 வயசில் சொல்கிறா. நம்ம தேசத்தினுடைய பெருமையே அதுதான். சொல்லி கொடுத்து ஒரு குழந்தையை உருவாக்குறதுங்கிறது தனி. ஆனால் சொல்லி கொடுக்காமலேயே கருவிலேயே திருவுடையவர்கள் நிறைய பேர் இந்த மண்ணில் அவதரித்திருக்கிறார்கள். கருவில் உருவாகாமலேயே அவதாரமாக வந்தவர்கள் உண்டு. ஆண்டாள் நாச்சியார் வைஷ்ணவ மரபிலே வந்த 5 குடிக்கு ஓர் கொடி என்று சொல்லுவார்கள். அந்த 5 குடி என்று வைஷ்ணவ மரபிலே உள்ளவர்களை சொல்லுவது உண்டு. 12 ஆழ்வாராதியர்களில் ஒரே ஒரு பெண் இவள் மட்டும்தான். ராமானுஜாச்சாரியாருக்கு தங்கை என்கின்ற முறையில். ஆனால் காலத்தில் பார்த்தீங்கன்னா ராமானுஜர் தான் பின்னாடி வர்றாரு. ஆனால் ராமானுஜர் இந்த தங்கையினுடைய ஆசையை நிறைவேற்றுகிறார். 100 தடா அக்கார அடிசல், 100 தடா நெய் எல்லாம் அவர் செஞ்சு வைக்கிறார். கூட பிறந்தவங்களுக்கு அந்த கடமை உண்டு, வீட் சீர் செய்யறதுங்கிறதெல்லாம். அவ்வளோ ஒரு காதல் கண்ணன் மேலே. அந்த காதலை அவள் கனவாக சொன்னது தான் ரொம்ப அழகு. எப்படி கனவுனா கனவும் அப்படி வரணும், பாசிட்டிவாக வரணும். அந்த மாதிரி பகவத் சிந்தனையிலேயே இருக்கிறவங்களுக்கு இரவு தூங்கும்போது அந்த மாதிரி எல்லாம் நல்லா வரும். இது பார்த்துட்டு இருக்கிற இளைஞர்களுக்காக சொல்கிறேன், நல்ல பாசிட்டிவான சிந்தனைகளோட நம்ம இருக்கிற போது, குறிப்பாக அதுக்காக தான் நம்ம பெரியவங்க பக்தியை அதிகமாக வலியுறுத்தினார்கள். இறை சிந்தனையோடு இருக்கிற பொழுது நமக்கு நல்ல எண்ண அலைகள் வரும். அந்த எண்ண அலைகள் நமக்கு நல்ல உறக்கம், நல்ல அடுத்த நாள் விழிப்பு நிலை, உழைக்கிறதுக்கான நிறைய ஒரு உத்வேகம் எல்லாத்தையும் கொடுக்கும் இல்லையா. இவளுடைய அந்த கனவு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த கனவும் கூட அப்படிதான் வரணும்னு நான் ஆசைப்படுவேன். மத்தளம் கொட்ட வரிசங்கம் நின்றூத முத்துடைத்தாமம் நிறைதாய்ந்த பந்தற்கே மைத்துனன் நம்பி மதுசூதனன் வந்தென்னை கைத்தலம் பற்ற கனாக்கண்டேன் தோழி என்று.